சிவாய நம. அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கணும், குருவின் துணை. இன்றைய பதிவு சுமங்கலி, நித்திய சுமங்கலி. என்னிடம் ஒரு பெண் பிள்ளை வாக்கியம் கேட்டாங்க, ஓலைச்சுடி படித்தாங்க. ஓலைச்சுடியெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவங்க சில கேள்விகள் கேட்டாங்க. சின்ன பிள்ளை, ஒரு 15-16 வயசு தான். அவங்க கேட்டாங்க, அம்மா அப்பா இல்லை இப்போது, ஆனால் ஏன் அம்மா குங்குமம், பூ, மலர்கள் இது எதுவுமே வைக்க மாட்டேன்றாங்க. கேட்டால் அது அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்துக்காகவா இல்லை இதுதான் சம்பிரதாயமான்னு கேட்டாங்க. அந்த சின்ன பிள்ளை எவ்வளோ ஒரு யோசித்து கேட்டால் இந்த மாதிரி ஒரு பதிவு என்னிடம் கேட்டிருப்பாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. இது நிறைய பேருக்கு சில சந்தேகங்களும் உண்டு. இப்போ சுமங்கலியாக இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, கணவர் அவங்க கணவர் எதிர்பார்க்காத மரணம் அடைந்துடுறாங்க, ஆத்மா சாந்தமாகிறாங்க. அதன் பிறகு அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குங்குமம் வைக்கிறதில்ல, மலர்கள் வைக்கிறதில்ல, கண்ணில் மை வைக்கிறதில்ல, மஞ்சள் அவங்க ஏற்றுக்கொள்ளுவதில்லை. இப்போ அவங்க முகம் பார்த்தீங்கன்னா அது மங்களமாக இருக்காது. எல்லாமே ஒரு முதல் இருக்க தாயை பார்க்கறதுக்கும் கணவர் இறந்த பிறகு பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அந்த பாதி அழகாக அவங்க எடுத்துன்னு போயிடுறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். இப்போ அந்த பெண் பிள்ளை எவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தால் கேட்பாங்க இல்லையா? தெய்வம் என்ன சொல்கிறாங்க, வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண்ணாக பிறந்த உடனே அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைக்கு பொட்டு வச்சு பார்க்குறாங்க, கண்ணில் மை வச்சு பார்க்குறாங்க, நகைகள் போட்டு பார்க்குறாங்க. கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த பொண்ணுக்கு காது குத்தி பார்க்குறாங்க, கொலுசு போட்டு பார்க்குறாங்க. அந்த பெண் பிள்ளை ருது ஆனவுடனே அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அலங்காரம் செய்து திவ்யமாக தெய்வமாக அவ்வளோ அலங்காரம் செய்து ரசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே திருமணம் செய்து பார்க்குறாங்க. குழந்தை அவங்க கர்ப்பவதி ஆயிட்டா உடனே சீமந்தம் பார்த்து அழக பார்க்குறாங்க. இவ்வளோலாம் செய்துட்டு கணவர் இறந்த உடனே எதுவுமே வேண்டான்னுட்டு தனியாக நிற்கிறது கஷ்டம்தான். அப்போது வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இருக்காதீங்க. தெய்வமே வேதத்தில் வேதனைப்படுற ஒரு விஷயங்கள், சிவன் சக்தி பல அவதாரம் எடுத்தாங்க. ஆனால் பார்வதி அம்மா விதவி கோலம் அவதாரங்கள் எடுக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டங்கள் ஆயிடுத்தோம். இப்போ சிவனிடம் சொல்கிறாங்க, எவ்வளவோ அவதாரம் நம்ம எடுத்தோம், ஆனால் இந்த விதவி கோலம் மட்டும் எந்த பெண்ணுக்கும் இப்படி வேண்டாம் சாமி அப்படின்னு வேதனைப்படுற ஒரு விஷயங்கள் பார்வதி தேவி அம்மாவே வேதனைப்பட்டாங்க. அப்போ தான் அந்த வேதத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க, மனசில் கணவர் அவங்க ஜோதியாக இருப்பாங்க, அந்த ஜோதி தான் ஒளியாக நமக்கு பிரகாசத்தை கொடுக்குது. அப்போ எப்போ ஒரு தாயாகிறாங்களோ, ஒரு குழந்தை பிறந்து அவங்க தாயாகிறாங்களோ, அவங்க நித்திய சுமங்கலி. நீ கவலைப்படாத, நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே இரு, எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம். வேதம் அழகாக சொல்லுது. மாங்கல்ய சாஸ்த வேதம் சாஸ்திரதேவம் அஷ்டகோட்டி தேவத பரீட்சதேவாய நமஸ்த பிரணம் மாங்கல்ய தேவக்ஷேத்திர மரண அதிநித்யம் பூஜிதாய நித்திய சுமங்கலி பவம். அந்த தாய் எப்போ ஒரு தாய்மை அடைகிறாங்களோ அவங்க நித்திய சுமங்கலி. கணவர் இல்லை, குழந்தை இருக்காங்க, அவங்க எல்லாம் கடந்து வந்திருக்காங்க. சில பேர் எவ்வளோ சொன்னாலும் இல்லை வேண்டாம், இந்த சமுதாயம் வெவ்வேறு விதமாக
பேசுவாங்க, எனக்கு இது வேண்டாம், இந்த கோலம் வேண்டாம். அவர் இருக்கும் போது நான் நல்ல அலங்காரம் செய்தால் அவர் ரசிப்பார். ஆனால் அவரே இல்லாத போது அவரை எனக்கு ரசித்து நான் அலங்காரம் செய்து நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி நான் இதை போல் இருந்தால் சமுதாயம் என் பிள்ளைங்களை தவறாக பேசுவாங்க. அப்படி எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம், உங்கள் மனசு தான் காரணம். நீங்கள் எப்படி வாழுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கடவுளும் வரம் கொடுப்பாங்க. நீங்கள் உண்மையாக இருங்க, உண்மையாக இருந்தாலே போதும். சமுதாயமாகட்டும் யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க. எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க, மங்களமாக இருங்க. சில பேர் அம்மா நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி வெளியே நான் அப்படி இருக்க மாட்டேன்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்? சில விசேஷத்துக்கு போவாங்க, கணவர் இறந்த பிறகு சில விசேஷத்துக்கு போகும்போது ஒரு மேடை ஏறினாலும் அவங்கள எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. சின்ன பிள்ளை கல்யாணம் நடக்குது, இது நான் கண்ணால் காதால் கேட்குற ஒரு விஷயங்கள். சின்ன பிள்ளைங்க கல்யாணம் நடக்குது, இவங்க பாரு இப்போ தான் கணவர் இறந்தாங்க, மேடையில் போகிறாங்கன்னு அவங்கள கூப்பிடுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மனசு ரொம்ப சிரமமாயிடுது. அவங்கள மேடையில் ஏற்றி அவங்க ஆசீர்வாதம் செய்ய வைத்த. அந்த மாதிரி நிறையா ஒதுக்குவாங்க. ஏன் அப்படி? அவங்க நல்லா இருக்கும் போது, தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் போது அவங்க ஆசீர்வாதம் செய்தாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே கணவர் இறந்து அவங்க விசேஷத்துக்கு போனால் அவங்க ஒரு தனியாக ஒரு சேர் போட்டு அமருவாங்க. அது பார்க்கவே ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி வேண்டாம். எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. வாழ்க்கை இதுதான், எதுவும் கொண்டு போவதில்லை. இருக்கிற முட்டம் நலமாக மகிழ்ச்சியாக பிரகாசமாக இருங்க. நித்திய சுமங்கலியாக இருங்க. நீங்கள் உங்களை யாரும் கேள்வியும் கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. அதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. இப்போ கணவர் இல்லை, நம்ம பிள்ளைங்க வீட்டுக்கு போகும்போது முதல் அந்த 3 மாதம் கழித்து ஒரு வீட்டுக்கு போகும்போது எப்படி போகணும்? நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க. பாத பூஜை செய்யுங்க. நீங்கள் வீட்டுக்கு அம்மாவை அழைக்கிறீங்கன்னா பாதம் பூஜை செஞ்சுட்டு, பாதம் பூஜைகள் செய்துட்டு அம்மாவை உள்ளே அழைத்து அவங்களுக்கு வெத்தலை பாக்கு பழம் கொடுங்க. வளையல் போடலாமா போடுங்க, பொட்டு வைக்கலாமா வைங்க, சின்னதாக குங்குமம் வைக்கலாமா வைங்க. அதுவும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா இரவு நேரம் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் சந்தனம் போடுங்க, கொஞ்சோண்டு தயிர் ஊற்றுங்க, நல்லா கரைச்சிட்டு இரவு நீங்கள் ஃபுல்லாக முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு முகம் கழுவிட்டு சந்தனம் விபூதி வைங்க, சின்ன பொட்டு வைங்க. நிறைய பேர் வெளியே போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்கன்னா இந்த உள்ளங்கையில் மஞ்சள் தடவுங்க. இந்த உள்ளங்கையில் மஞ்சள் தடவி நீங்கள் வெளியே போகும்போதோ நீங்கள் போனீங்கன்னா, இப்போ யாராச்சும் உங்களை பார்க்கும் போதோ அவங்க சில கேள்விகள் கேட்க முடியாது. அவங்க நித்திய சுமங்கலியாக இருந்து அவங்க கணவர் இல்லைன்னும் போது அவங்க நித்திய சுமங்கலி. அதனால் யாரையும் அவங்க மனசு வேதனைப்படுற மாதிரி பேச வேண்டாம். அவங்க ஆசீர்வாதம் செய்தாலே எல்லோரும் நலமாக இருக்கலாம். சில பேருக்கு அவங்க கூட வந்தாவே ஏன் இவங்க வராங்க, எதற்காக இவங்க வராங்க, இப்போ தான் அவங்க கணவர் இறந்தாங்கன்னுவாங்க. அப்படியெல்லாம் பேசாதீங்க. அந்த மனநோவு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதில் சுமங்கலி நித்திய சுமங்கலி அவங்க விடோ இல்லை விதவே இல்லை. அதை புரிஞ்சுக்கின்னு அவங்கக்கிட்ட எப்படி பழகுறீங்களோ அதே போல் பழகுங்க. விசேஷத்துக்கு அழைத்து ஆசீர்வாதம் செய்ய சொல்லுங்கள். உங்களுக்கு நம்பிக்கை உங்களுடைய
மன திருப்தியாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இருங்க. அதில் எந்த ஒரு தவறும் எந்த ஒரு குறையும் இல்லை. சரிங்களா? சிவாய நம. இந்த பதிவு அவ்வளோ அழகாக ஒரு சின்ன பிள்ளை கேட்டதாக இந்த பதிவு நான் எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ளுறேன். ஏற்கனவே இது நான் லைவ் ப்ரோக்ராமில் கூட நான் சொல்லியிருக்கேன். ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எல்லாரும் மீண்டும் கேட்குறதால நான் கண்டிப்பாக இந்த பதிவு சொல்லணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்லோரும் நலமாக தனதானிய செல்ல சகல பாக்கியத்தோடு இருக்கணும். கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் சித்தர்கள் அழகாக ஓலைச்சுடியில் வேதத்து மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிய வச்சிருக்காரு. அதனால் வாழ்க்கை போராடி தான் வெற்றி பெறணும். அந்த போராட்டத்துக்கு நல்வழி நலமாக இருப்பதற்கு தான் இறைவன் ஆசீர்வாதம், குரு ஆசீர்வாதம். எல்லோரும் நலமாக இருங்க. சிவாய நமः.